வெல்கம் டு மிதுஸ் கிச்சன். பீர்க்கங்காய் பொரியல் வந்து எப்படி ஈஸியாக வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பீர்க்கங்காய் பொரியல் வந்து எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கடலை ஆட் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அதாவது ஒரு 25 கிராம் அப்படின்னு கூட வச்சுக்கலான்னு வைங்களேன். அதை கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம். காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகாய், ஒரு 5 கார்லிக்ஸ், 5 பூண்டை வந்து ஒரு பூண்டு பற்கள் அதை வந்து இடிச்சிட்டு உள்ளே சேர்த்துட்டேன். காரத்துக்கு வந்து நான் வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கூடவே ஒரே ஒரு கொத்து கறிவேப்பிலை அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கிலோ பீர்க்கங்காயை வந்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை உள்ளே சேர்த்துட்றேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர். இது வந்து ஹோம்மேட். நான் வந்து ஹோம்மேட் சாம்பார் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் கிடைக்கிற நார்மல் சாம்பார் பவுடர் கூட நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீர்க்கங்காய் வந்து நல்லா குயிக்காக வெந்து வரணும் அப்படின்னா சால்ட் வந்து இப்போவே கொஞ்சமாக மட்டும் சேருங்க. ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் வந்து அந்த சால்ட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சமாக மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வதக்கி வந்தது நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டே வந்தோம்னா ஒரு 1/4 வந்து குக் ஆயிரும். அப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி அதை வேக விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும். ஸ்டவ் வந்து ஃபயர் வந்து ஹை பண்ணியும் சிம் பண்ணியும் நம்ம வந்து குக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான பீர்க்கங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். இது கூட ரசம் சாதம் வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இதுக்கெலாம் வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். சைடிஷ்ஷாக வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த சைடிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணியும் பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டு ஆல். மறக்காமல் மிதுஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.